தமிழ்நாடு முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளுக்கு தேர்வு முடிவுகள் இன்று காலை 9 மணி அளவில் வெளியானது. மாநில கல்வி வாரியத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 8,71,239 மாணவ மாணவிகள் எழுதினர். இதில் கன்னியாகுமரி மாவட்டம் ஒட்டுமொத்த தேர்ச்சி சதவீதத்தில் 96.66% மாநில அளவில் 4வது இடத்தை பெற்றுள்ளது. அரசு பள்ளிகள் தேர்ச்சி சதவீதத்தில் 95.47% மாநில அளவில் 3வது இடத்தை பெற்றுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 136 அரசு பள்ளிகளில் 65 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை கொடுத்துள்ளனர். இதில் அரசு பள்ளி மாணவர்கள் 3214 பேரும், அரசு பள்ளி மாணவிகள் 2989 பேர் என மொத்தம் 6203 பேர் தேர்வு எழுதிய நிலையில் மாணவர்கள் 3006 பேரும், மாணவிகள் 2916 பேரும் என மொத்தம் 5922 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். குமரி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த அரசு பள்ளிகளின் தேர்ச்சி சதவீதம் 95.47% ஆகும். இந்நிலையில் நூற்றாண்டு பெருமைமிக்க தோவாளை அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு எழுதிய 102 மாணவர்களில் 95 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதன் தேர்ச்சி சதவீதம் 93% ஆகும். இதில் 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ள நிலையில் 484 மதிப்பெண்கள் பெற்று மாணவி ஆர்த்திகா தேவி நாகர்கோவில் கல்வி வட்டார அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். இவரது தந்தை கூலி தொழில் செய்து வரும் நிலையில் மாணவி அரசு சலுகைகளோடு கல்வி பயின்று வந்துள்ளார். இது குறித்து மாணவி ஆர்த்திகா தேவி கூறுகையில், என்னோட பேர் ஆர்த்திகா தேவி. நான் அரசு மேல்நிலைப்பள்ளி தோவாளையில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். இன்னைக்கு 10th ரிசல்ட்ஸ் வெளியே இருக்கு. நான் ஸ்கூல்லேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். என்னோட மார்க் 484. இதுக்கு என்னோட பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் காரணம். அவங்களோட எஃபெக்ட் இல்லாமல் என்னால் எடுத்திருக்க முடியாது. என்னோட எய்ம் டாக்டர் ஆகுறது. கண்டிப்பாக நான் எங்கள் பேரண்ட்ஸ்க்காக படித்து டாக்டர். இதே ஸ்கூல் தான். என்னுடைய மகத்தை ஆர்த்திகா தேவி தோவாளை அரசு மேல்நிலைப்பள்ளியில 10வது படிச்சு இப்போ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. இதுக்கு முக்கிய காரணமா இருந்தது அவங்க டீச்சர்ஸ், தமிழ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், மேக்ஸ் டீச்சர் எல்லாருமே எல்லாம் கவனமா பார்த்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க எதிர்பார்த்த அளவில் மார்க் வரல. இருந்தாலும் மிக பெருமையா இருக்கு. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் என்ன சொல்றதுன்னா, நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி படிச்சாலும் நல்லா இருக்க முடியும். ஃபியூச்சர்ல இருந்து உன்னுடைய படிப்பு தான் உன்ன தூக்கி நிற்கும் அப்படின்னு சொல்லி தவிர அந்த அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ சொல்ல புரியக்கூடாத லெவல்ல இல்லை. அவங்க நான் சொல்லக்கூடிய விதத்தை சொல்லி வச்சா கண்டிப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க. பகிர்ந்த மாணவர்கள் ரொம்ப இந்த கல்வி விஷயங்களா இருக்கட்டும் ஒவ்வொரு அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. அதெல்லாம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, முதல்ல மார்க் ரொம்ப முக்கியத்துவம் ஒண்ணு இல்லை. மார்க் ரொம்ப 500க்கு 500 எடுத்தாச்சுன்னா பெரிய விஷயம் அப்படிங்கிறதுனால இல்லை. என்ன தெரிஞ்சிருக்கு உனக்கு, அந்த 10th படிக்கிறேன்னா 9th படிக்கிறேன்னா அதுக்கு உள்ள உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, உன்னோட அறிவை வளர்த்துருக்குவேன். சரி, அதுதான் ஃபியூச்சருக்கு இதாக இருக்குமே தவிர மார்க் என்னைய பொறுத்த அளவுல மார்க் ஒரு பெரிய இதா இருக்காதுதான் நான் நினைக்கிறேன்.